சூர்யா தானா சரியானா சூர்யா படம்னா கதைலாம் எப்படி இருந்துச்சு? கதைலாம் இருக்குதுண்ணா. சரியான கம்பேக். ஆளு சும்மா பயங்கரமா இருக்கா அவ்வளவு படத்துல. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி போயிட்டு ஆனா ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபினிஷ் கிளைமேக்ஸ் தரமா பண்ணிட்டாரு bro. சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ட்ரீட்டா இருக்கும். படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா காமிச்சிருக்காங்க, நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி துணிக் டூலாம் பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. அந்த சீக்வன்ஸ் ஒரு 3 சீக்வன்ஸ் ப்ரோ படத்துல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கனிமா சீக்வன்ஸ் சூப்பரா, அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் வந்து இந்த ஒன்ன்றத காட்டுறது வந்து செம்மையா இருந்துச்சு. ஆக மொத்த படம் வந்து தாராளமா வந்து பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. கடைசி 2 ஃபிலிம் சூர்யாக்கு வந்து ஒரு மாதிரி ஃபிளாப்பா போச்சு. அதெல்லாம் ஒரு செட் பேக் ப்ரோ. இப்ப இதெல்லாம் ஒரு கம்பேக் தான், சரியான கம்பேக். ஆளு சும்மா பயங்கரமா இருக்கா அவ்வளவு படத்துல, பயங்கரமா இருக்காரு. சும்மா பார்க்கவே சும்மா அழகா இருக்காரு. நானும் பையனா சொல்ல கிடையாது, செம்மையா இருக்காரு. அது கெட்டப்பும் ஆளும் ஒட்டமும் இதெல்லாம் ஒட்டமும் ஒண்ணு காமிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு. கடைசியா வந்து ரஜினி பறந்துன்னு வர்றாரு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அந்த கேமியோ மட்டும் கொஞ்சம் பார்த்து. படம் ஒரு சீனும் பயமா இருக்கு ப்ரோ, ஒரு குறையே இல்ல படத்துல. ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க ஜிகர்தண்டா டப்ளெக்ஸ் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கு ஃபீல் பாக்கும்போது. ஃபுல்லாவே அந்த ஃபைட் ஆக்ஷன் பிளாக் அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க, ஒரு குறையும் இல்ல ப்ரோ. எதுவுமே இல்ல. சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ட்ரீட்டா இருக்கும். சில பேர் வந்துட்டு இந்த சீன்ஸ் எப்படி எடுத்துன்னு போனாங்கன்னே தெரியல, உண்மை வேற அவன் படம் பார்க்க தெரியல சொல்லவே. அவனுக்கு படம் எவன் வரான் படத்துக்கு அவன் பார்க்க தெரியாது. நல்ல சத்தியம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சீன் வரும், ஃபர்ஸ்ட் சீன்ல சூர்யா யாரும் காமிப்பாங்க சின்ன வயசுல, அது வந்து கிளைமேக்ஸ்ல லிங்க் பண்ணுவாங்க. அது யாருக்குமே தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் இல்லாட்டா வந்திருக்கலாம். ரஜினி ரெஃபரன்ஸ் வச்சாங்களே, அது நிறைய இருக்கு. ரஜினி எழுதின கதை தானே அது, அப்ப எல்லாமே இருக்கும். அவரோட ஸ்டைல் எல்லாமே இருக்கு, தரமான சம்பவம் எல்லாம் டைலாக் இருக்கு. படம் பார்க்கலாம், நெகட்டிவ் எல்லாம் கிடையாது படத்துக்கு. நெகட்டிவ் கொடுத்தா அந்த வீடியோ டெலிட் பண்றீங்க. படம் ப்ரோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஜிகர்தண்டா டப்ளெக்ஸ் மாதிரி எடுத்துருக்காங்க, ஆனா அதோட மூவி என்ன கன்வே பண்ணுமோ அதை கன்வே பண்ணிடுச்சு. படம் எப்படி இருந்துச்சு? கதைலாம் எப்படி? அது எங்கெங்கயோ போயிட்டு எப்படியோ கனெக்ட் ஆகி இப்படியே வந்துச்சு. லவ் கோர் லவ்க்காக அவரு எங்கேயோ ஆரம்பிச்சு லவ்க்காக விடுறன்ற பேர்ல அப்புறம் அது திருப்பி அதை எடுக்க போயிட்டு அது எப்படியோ மேட்ச் பண்ணிட்டாங்க. சூப்பரா மேட்ச் பண்ணாங்க. ஜிகர்தண்டா டூல ஷட்டானி நினைச்சாரு, அவரு சூப்பரா நடிச்சிருந்தாரு, எல்லாமே நடிச்சிருக்காரு. சூர்யாவும் பயங்கரமா சூப்பரா நடிச்சிருக்காரு. சந்தோஷம் மியூசிக் சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் செலவுக்கு இல்ல. எதனால? என்ன மாதிரி? எப்படி கதை ட்ராக்கே வேற மாதிரி போயிருச்சு. இது ஒரு கம்பேக் ஃபிலிம்னு எல்லா சூர்யா ஃபேன்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கம்பேக், செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளேல எங்க போகுதுனே தெரியல. இந்த லவ்க்காக அவன் அடி எல்லாம் விடுவேன்னு சொல்றாரு, அதெல்லாம் எப்படி லவ் ஸ்டோரின்னு அவர் சொல்றாரு. சாங்ஸ் ஃபைட்லாம் ஓகே, பார்க்கலாம், ரொம்ப மோசமா இல்ல, பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க. நிறைய ஜானர்ஸ் ஆக்சுவலா படம் ஸ்டார்டிங்ல வந்து லவ் வார் அண்ட் லாஃப்டர்னு சொல்லியிருந்தாங்க. அது தவிர இன்னும் 2 எலிமெண்ட் இருக்கு. ஸோ மொத்தம் ஒரு 5 ஜானர்ஸ். ஸோ அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஃபைட்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப நிறைய ஃபைட்ஸ் ஆக்சுவலா, ஏன்னா சூர்யாவோட கேரக்டரே வந்து ஒரு ரொம்ப ரேஜ்டா ஆக்ஷன் ட்ரிவனான ஒரு கேரக்டர். ஸோ நிறைய ஃபைட்ஸ் இருந்துச்சு. யூஸ்வல் கார்த்திக் சுப்பராஜ் எப்பவுமே ஒரு சோஷியல் எலிமெண்ட் வச்சிருப்பாரு, அது இந்த படத்துலயுமே இருக்கு. அது வந்து எதுலயுமே எக்ஸ்போஸ் பண்ணல. நான் சொன்னா ஸ்பாயிலரா இருக்கும். ஸோ நீங்க ஆடியன்ஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நார்மலா ஐப்போட வந்தோம் ப்ரோ. படம் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைட். கார்த்திக் சுப்பராஜ் தரமா கொடுத்துட்டாரு. அதே மாதிரி படத்தை நினைச்ச எல்லா கேரக்டருமே கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்போ பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் தரமா செதுக்கி இருக்காங்க ப்ரோ. உட்காந்து செதுக்கி இருக்காரு. இந்த மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்க, சீன் சரியா உட்காரலன்ட்டு. அதான் மச்சா சொன்ன மாதிரி தான், அவனுங்களுக்கு படம் பார்க்க தெரியல. படம் பார்க்க தெரியல, எதுக்கு தியேட்டருக்கு வரானுங்க? தியேட்டருக்கு வந்தாலும் எதுக்கு இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறானுங்கன்னு தெரியல. அந்த ரிவ்யூ எல்லாம் எடுக்காதீங்க. அவனெல்லாம் பண்ணானா மண்டமலே தட்டி தரன்னு தொட்டி விடுங்க, அதான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்புறம் சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாங்க. பிஜிஎம்ஸ் கரெக்டா உட்காந்துருச்சு. பூஜாவும் நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்டேயாவும் அந்த ஒரு டான்ஸ்க்காக சூப்பரா பண்ணிருக்காங்க, அது கரெக்டா சொல்லலாம். அடுத்து வந்து சொல்லலாம், நம்ம பேசக்கூடாது, படம் தான் பேசணும்னு சொல்லுவார் கார்த்திக் சுப்பராஜ். படம் பேசும், தரமா பண்ணி. படம் ஒர்த்தபிள் தான், ஒன் டைம் தாராளமா பார்க்கலாம். சூர்யாவுக்கு வந்து கங்குவாக்கு அப்புறம் ஒரு படம். எல்லா ஹீரோஸ்க்குமே இருக்கு அதே மாஸ் சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கு. இது நல்ல படம், தாராளமா பார்க்கலாம். சூர்யாவோட ஆக்டிங் பத்தி ஏதாவது சொல்லுங்க. எந்த அளவுக்கு அவர் செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு? ஏன்னா நம்ம நிறைய ஆக்டிங்க தாண்டி டெடிகேஷன் செம்மையா இருக்கு. இந்த கெட்டப் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஃபுல்லா அந்த ஹேர்லாம் கட் பண்ணிட்டு ஷேவ்லாம் பண்ணிட்டு வருவாரு. அதான் ரொம்ப அவரோட அந்த ஸ்டைலிஷான லுக், அந்த பைக் ஸ்டைல் இருக்கும். அதே ஏழாம் அறிவு நம்ம போஸ்ட் எல்லாம் அதெல்லாம் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதான் அந்த ஆக்டிங்ல அந்த டெடிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை தாண்டி நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டோன்றதை அவர் கரெக்டா காமிச்சு. ஒர்த் வாட்ச் ரெட்ரோ, தாராளமா போய் பார்க்கலாம்.